நீங்க நிறைய ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஒரு சில குச்சிகள்லாம் வச்சு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, ஒரு கிளாக் மாரியான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, அதோட எண்டுல அந்த குச்சிகளோட எண்டுல வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸ கட்டி, அந்த பாட்டிலுக்குள்ள தண்ணி ஊத்தி, அத சுத்த வச்சுட்டு, செல்ஃப் எனர்ஜி, ஃப்ரீ எனர்ஜி இந்த மாரி பல வார்த்தைகள் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதெல்லாம் உண்மை இல்ல. இந்த மேல இருக்கிற பாட்டில் இருக்கிற தண்ணி கீழ இறங்குறதுனால அந்த ஃபோர்ஸால இழுக்குது அப்படின்னு சொல்ற இவங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணாம இவங்க சொல்றதெல்லாம் நம்ம உண்மை அப்படின்னு நம்பிட்டோம். அந்த குட்டி பாட்டில்ல இருக்கிற தண்ணி ஒரு சைடு இருக்கிறது மட்டும் ஃபோர்ஸா வந்து கீழ அடிச்சு அந்த இதை சுத்துது அப்படின்ற விஷயம் இருக்குல்ல. நம்ம இந்த சைடு மட்டும் பார்க்காம ஆப்போசிட் சைட்லயும் பார்த்திருக்கோம். ஆப்போசிட் சைட்லயும் பாருங்க. ஆப்போசிட் சைடுல இருக்கிற தண்ணியுமே கீழே இறங்கிட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் ஒரே ஒரு பாட்டில் கூடிய தண்ணி ஃபோர்ஸா இறங்குது அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா பாட்டில் கூடிய தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே மாதிரி ஈக்குவலா இறங்கும். ரெண்டு சைடும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தண்ணி கீழ் நோக்கி கிராவிட்டி நோக்கி ஒரே மாதிரி தான் ஈர்க்கப்பட்டு இருக்கு. சோ அதன் வழியா ஒரு ஃப்ரீ எனர்ஜி கிரியேட் ஆகவே ஆகாது. சோ அப்படியே ஃப்ரீ எனர்ஜி கிரியேட் ஆயிருது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம தப்பான கான்செப்ட் கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தண்ணி எல்லாமே சைட்ல போய் தேங்கிரும்ல. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, கேப்ப கழட்டி வச்சுட்டு அதுல பாதியே இல்ல கால்வாசி வந்து தண்ணி நிரப்பிடுங்க. தண்ணி நிரப்பிட்டு அதோட எண்டை வந்து ஒரு கயிறுல கட்டி நீங்க வேகமா சுத்தி பாருங்களேன், தண்ணி ஒரு டிராப் கூட கீழே விழுகவே விழுகாது. அந்த தண்ணி எல்லாம் பின்னாடி போயிட்டு அந்த பாட்டிலோட எண்டுல இருக்குமே தவிர அந்த தண்ணி கீழே விழுந்து அந்த பாட்டில திரும்ப திரும்ப சுத்த வச்சுக்கிட்டே இருக்காது. ஆனா இதுல அவங்க பண்ண சூப்பரான ஒரு சயின்ஸ் விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா மோட்டரை தெளிவா மறைச்சிருக்காங்க.